பாராட்டுவதாக இருந்தாலும் சரி, விமர்சிப்பதாக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக பேசக்கூடிய துணிச்சலும் திறந்த உள்ளமும் கொண்ட ஒரு பெருந்தகைதான் அண்ணன் இளங்கோவன் அவர்கள். அவர் இன்று நம்மிடையே இல்லை என்பது மிகப்பெரிய இழப்பு. அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் நேர்ந்த இழப்பு அல்ல, தமிழக அரசியலுக்கு நேர்ந்த இழப்பாகவே நான் பார்க்கிறேன். அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். மன்மோகன் சிங் அவர்கள் காலமானார் என்ற தகவல் அறிந்ததும் கேரளாவில் நான் வேறொரு நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக சென்றிருந்த சூழலில் உடனடியாக புதுதில்லிக்கு சென்று அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய திருவுடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினேன். எதிர்க்கட்சிகளும் பாராட்டக்கூடிய அளவுக்கு பண்புகள் நிறைந்தவர், மாண்புகள் நிறைந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். அந்த அளவுக்கு முதிர்ச்சியான பக்குவமான ஒரு தலைவர், பதற்றப்படாதவர், விமர்சனங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கான ஆளுமை மிக்கவர். எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வந்தாலும் அதற்கு பதற்றப்பட்டு எதிர்வினையாற்றக்கூடிய சராசரி நபராக அவர் இருந்ததில்லை. மிகவும் வியப்புக்குரிய ஒரு ஆளுமை. இந்திய அரசியல் அவரை இழந்திருக்கிறது. அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சியில்தான் இந்திய தேசம் பல கோணங்களில் வளர்ச்சி பெற்றது, வலு பெற்றது. பொருளாதார தளத்தில் மட்டுமல்ல. தகவல் பெறும் உரிமை சட்டம் இந்திய ஜனநாயகத்தை தழைக்க வைத்தது. இந்திய ஜனநாயகம் தழைப்பதற்கான மிக முக்கிய சட்டம் அது. அனைவருக்குமான இந்த கல்வி உரிமை, கட்டாய கல்வி உரிமை சட்டம், அது மன்மோகன் சிங் அவர்களின் ஆட்சி காலத்தில் உருவானது. இந்த 100 நாள் வேலை திட்டம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற அந்த வேலை உறுதி சட்டம் மன்மோகன் சிங் அவர்களின் காலத்தில் என்னென்ன சாதனைகள் நிகழ்த்தப்பெற்றன என்பதை நாம் பட்டியலிடுவதற்கு ஏராளம் இருக்கின்றன. என்றாலும் கூட இந்த 3ம் புரட்சிகரமானவை என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தகவல் பெறும் RTI, RTE, மகாத்மா காந்தியின் பெயர்களான தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம். உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்கிற புதிய பொருளாதார கொள்கை உலகம் முழுவதும் விரவி பரவிய காலத்தில் அதற்கு கடுமையான எதிர்ப்பு இருந்த சூழலிலும் கூட அதனையும் இங்கே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே நடைமுறைப்படுத்தி சாதித்து காட்டியவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.